கல்யாண மாலையில் ஜனனி உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். நல்ல மாப்பிள்ளையாக இருக்கணும். சரி. அதே மாதிரி அதை அண்ணனை காப்பாற்றி 2 பேரும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும். வெரி குட். ரைட். ஓகே. அதே மாதிரி இருப்பாங்க. ஆதிராவர். ஓகே. சொல்லுங்கள் ஜனனி, என்ன படிச்சிருக்கிறீங்க நீங்கள்? நான் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன். சரி. இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் இகாமர்ஸ் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. உங்கள் பொழுதுபோக்குங்கிறது என்ன? நாவல்ஸ் நிறைய படிப்பேன். தமிழ் நாவல்கள் நிறைய. தமிழில்? ஆமாம். ஓ, வெரி குட். கணவன் எப்படி வேணும்? ப்ராக்டிக்கலாக இருக்கணும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அவ்வளோ பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம். வெரி குட். ரொம்ப சிறப்பான கணவன் கிடைப்பாங்க. தேங்க்யூ. கல்யாண மாலையில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். எல் ஜனனி, வயது 27, எம்ஏ முடித்தவர், கண்டென்ட் ரைட்டராக சென்னையில் பணியிலுள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியிலுள்ளவரனை எதிர்பார்க்கிறார். ஜனனி பெற்ற விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 731565. கல்யாண மாலையில் கீர்த்தி வாசன், இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 49. kmmatrimony.comல இவரது பதிவு எண் 777088. ஐடிஐ பண்ணியிருக்கிறாரு. தஞ்சாவூரில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. மறுமணத்திற்கு காத்திருக்கும் பெண்ணாக இருந்தாலும் தனக்கு சம்மதம் சொல்லியிருக்கிறாரு. கீர்த்திவாசனுக்கு அமையப்போகும் இந்த வாழ்க்கை மிகச் சிறப்பானதாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் சுப்ராயன் நிவாஸ் பிரகாஷ், இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 35. KM மேட்ரிமோனியில் இவரது பதிவு எண் 639791. BCA பண்ணியிருக்கிறாரு. பாரிஸில் எலக்ட்ரானிக் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. சுப்ராயன் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் மாணிக்கவேல், உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் 1 இயர்க்குள்ள வகுப்பை சேர்ந்தவங்க. சரிங்க. நேட்டிவ் பிளேஸ் வேலூர். சரி. அப்பா அம்மா வேலூரில் இருக்காங்க. சரி. வீட்டில் பெரிய பையன், எனக்கு மேரீடு, தங்கை மேரீடு. ஓகே. இப்போ தம்பிக்கு வரேன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ரைட். ஓகே. சொல்லுங்கம்மா. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா அழகானவங்களா, படித்தவங்களா, ஜாபில் போகிறவங்களா எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பொண்ணு ஆஃப்டர் மேரேஜ் சென்னையில் வந்து செட்டில் ஆகிட்டு ஃபேமிலியை நல்லா ரன் பண்ணுறவங்களா அது மாதிரி வேணும். அது மாதிரி நல்ல விஷயம். நல்ல சரியான அண்ணி நீங்கள். மாணிக்கவேல், என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? பிஇ சிவில், எம்ஏ ஸ்ட்ரக்சரல் முடிச்சிருக்கேன். ஓகே. இப்போ ப்ரெசென்ட் வந்து LNT கன்ஸ்ட்ரக்ஷன் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. மனைவி எப்படி வேணும்? ஸோ மனைவி வந்து கொஞ்சம் அழகான மனைவியாகவும் கொஞ்சம் ஓகே. அப்புறம் ஏதாவது டிகிரி முடிச்சா பிஇ சிவில், சரி, REC ப்ரொஃபஷனல் டிகிரி இல்லைன்னா PG முடிச்சு நீங்கள் கேட்குற மாதிரி கேட்கணும், ஆசைப்படணும், நிச்சயமாக நடக்கும். விஷயம் அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். கல்யாணம் எல்லாம் அப்படியே நடக்கும். இப்போ வந்து உட்காந்தவங்க எல்லாருமே சொல்கிறாங்க கல்யாணம் இல்லை, கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லிட்டு. எவ்வளோ திருப்தியாக இருக்குது, பெருமையாக இருக்குங்கிறத விட திருப்தியாக இருக்குது. ஆக்சுவலாக உடனடியாக உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். நிச்சயமாக சிறந்த மருமகள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். வி மாணிக்கவேல், வயது 33, ME முடித்தவர், அசிஸ்டன்ட் என்ஜினியராக சென்னையில் பணியிலுள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். மாணிக்கவேல் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 751769. கல்யாண மாலையில் பிரவீன் பாபு, இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 32. kmmatrimony.comல இவரது பதிவு எண் 721423. BE, மேலும் UKல MS பண்ணியிருக்கிறாரு. ஜெர்மனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. இன்ஜினியரிங் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. பிரவீன் பாபு நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ரமா, இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28. kmmatrimony.comல இவங்களது பதிவு எண் 787585. BSc நர்சிங் பண்ணியிருக்கிறாங்க. UKல ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி அல்லது அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. ரமாவின் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற, கல்யாண மாலை நிகழ்வுகள், படப்பிடிப்பு பற்றி அறிய கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், T நகர், சென்னை 17. ஃபோன் 24341400. இமெயில் info@kmmatrimony.com.
திரைப்படங்களால் தமிழ் சமூகம் பெற்றது அதிகமா இழந்தது அதிகமா? திரு ராஜா தலைமையில் சுவிட்சர்லாந்து பெர்ன் கல்யாண மாலை நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. தமிழ் திரைப்படங்களை பற்றிய அருமையான பட்டிமன்றம். தமிழ் திரைப்படங்களால் இந்த சமூகம் பெற்றது அதிகமா இழந்தது அதிகமா? பெற்றதே அதிகம்னு பேசுறதுக்கு திரு பாஸ்கர் அவர்கள் வருகிறார். பாருங்க, கம்பீரமா வேஷ்டி கட்டிலாம் கட்டி, இன்னைக்கு தான் வேட்டி கட்டியிருக்கிறார். ஒரு பேச்சாளர் தண்ணியோடு போகிறார் என்றால் தைரியமாக இருக்கிறார் என்று அர்த்தம். திரு பாஸ்கர் அவர்களை உங்கள் சார்பில் அழைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் திரைப்படத்தினால் தமிழ் சமூகம் பெற்றது அதிகம் என்ற கருத்தினை உங்கள் முன் வாதிட வந்திருக்கின்றேன். 1944 ஆண்டு தீபாவளிக்கு வெளிவந்த ஹரிதாஸ் என்ற திரைப்படம் 1946 தீபாவளி வரை, அதாவது 3 தீபாவளி வரை ஓடியதே. தாய் தந்தையரை பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற அதி உன்னத கருத்தை அங்கே வழங்கியதான் 3 தீபாவளிகளை கண்டு அந்த திரைப்படம் தமிழ் சமூகத்திலே ஓடியது. ஏற்கனவே தலைவர் கூறியது போல் உண்மையிலே ஆன்மீகம், குழந்தை வளர்ப்பு, பொதுவுடைமை கருத்துக்கள் மற்றும் இளைஞர்களுடைய வைராக்கியம், உயர்வு தாழ்வு, சாதிய கொடுமைகளை உடைத்தெறிவதற்கான பல திரைப்படங்களை எமது படைப்பாளிகள் தந்திருக்கின்றார்கள். இந்த கருத்தில் கூடாக நாங்கள் பெற்றது அதிகம் அதிகம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏன், வீரபாண்டிய கட்டபொம்மனை எடுத்து பாருங்கள். அதிலே ஒவ்வொரு தமிழ் சமூகமும் ஒவ்வொரு இளைஞர்களும் தன்னுடைய வீரத்தையும் வைராக்கியத்தையும் அந்த சிவாஜி கணேசன் பேச்சிலே, நடையிலே, பார்வையிலே கண்டுகொண்டோம். கிஸ்டி, திரை, வரி, வட்டி, வேடிக்கை, வானம் பொழிகின்றது, பூமி விளைகின்றது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்டி? எங்களுடன் வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் நிறைத்தாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, கலனிவாள் உழவர்களுக்கு கஞ்சி கலையன் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எவ்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா, மாமனா மச்சனா மானக்கட்டவனே, யாரை கேட்கின்றாய் வரி, யாரை கேட்கின்றாய் திரை? போரடித்து நெற்குவிக்கும் மேலைநாட்டு கூட்டம் உன் பரங்கிய தலைகளையும் நெற்கதிர்களாய் மாற்றிவிடும், ஜாக்கிரதை. என்று இந்நேரம் யாராவது வெள்ளையா இருந்தாங்கன்னா ஓடி இருப்பாங்க. உண்மையிலே அன்றைய நேரம் எமது சமூகத்துக்கு இந்த வீரத்தையும் வைராக்கியத்தையும் இந்த திரைப்படம் தரவில்லையா? இந்த வசனத்துல வேற எங்கேயும் பேசுவீங்களா? நான் ஒரு நாடக நடிகன், அதான் பார்த்தேன். ஏன்னா இவ்வளவு ஒப்பிக்கும் போது கண்டுபிடிச்சிட்டு. எமது பட்டுக்கோட்டையார் பாடல்களை எடுத்து பாருங்கள். அவர் இந்த சமூகத்துக்கு விட்டு சென்றது அதிகம். அவர் தொட்டு விடாத கருத்துக்கள் எதுவுமே இல்லை. அவருடைய பாடல்களிலே, ஒவ்வொரு பாடல்களிலும் இந்த சமுதாயம் மேன்முறையுற வேண்டும், அதாவது இந்த பொது உடைமை சமுதாயம் உருவாக வேண்டும் என்று அவருடைய ஒவ்வொரு பாடல்களிலேயும் கூறியிருக்கின்றார். தண்ணி குடிச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டாக, இல்ல குடிச்சிட்டு அப்புறம் பேசுவான். அப்பப்போ கேப் விட்டோம்னா தான் இன்டர்வல் சினிமாலே விடுறா, நமக்கு என்ன. நன்றி தலைவர் அவர்களே. அந்த பட்டுக்கோட்டையார் சின்ன பயலே செய்திகளடா என்ற பாடலிலே சொல்லுவார், வெப்ப மர உச்சியிலே நின்று பேயொன்று ஆடுது என்று நீ விளையாட போகும் போதே சொல்லி வைப்பாங்க, வீரத்தை கொழுந்திலே கிள்ளி வைப்பாங்க. இந்த மூடத்தனத்துக்கு எதிராக அந்த பட்டுக்கோட்டையார் இந்த பாடலிலே பல கருத்துக்களை எங்களுக்கு தந்திருக்கின்றார். எனவே எமது சமூகம் இந்த திரைப்படங்கள் கூடாக, திரைப்பாடலுக்கு கூடாக, அந்த கருத்துக்களுக்கு கூடாக நாங்கள் பெற்றது அதிகம் அதிகம் என்பதை இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏன், பராசக்தியை எடுத்துக்கொள்ளுங்கள். கலைஞர் அவர்களின் வரிகளிலே சிவாஜி கணேசன் அந்த சம்பிரதாயங்களுக்கு எதிராக இந்த மக்களை வெளிப்படைய செய்வதற்கு ஒரு நீண்ட வசனம் பேசுவார். அந்த வசனத்துக்கு கூடாக அவர் சொல்லுவார், கோயிலே குழப்பம் விளைவித்தேன், கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்ற கருத்தினை அங்கே வலியுறுத்தினார். இதனால் எமது சமூகம் சிந்தித்தது, அன்றே சிந்தித்தது. இந்த அநியாயங்கள் கோயில் என்று சொல்லி பல பாதக செயல்களை வெளிப்படையாகவே பகல் கொள்ளையாக செய்கிறார்கள் என்ற கருத்தினை அன்று கலைஞரின் வரிகளிலே சிவாஜி கணேசன் அவர்கள் எங்களுக்கு தன்னுடைய நடிப்பால், சொல்லாற்றலால் எமக்கு தந்திருக்கிறார். நீங்க சிவாஜி ரசிகரோ? தாக்க இருக்க வேண்டியதான், இவ்வளவு தாக்கப்படாது.
அடுத்து புலம்பெயர் தேசங்களை எடுத்துக்கொண்டால் கூட எமது சமூகம், எமது இளைஞர்கள் இந்த திரைப்படங்கள் கூடாக பல வித்தைகளை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். எமது மத்தியிலே அதை படைத்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே சட்டப்படி அவன் தொழில்முறை கலைஞனாக படித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த படித்ததை இங்கே ஒப்புவிக்க அவன் தன் படைப்பை ஒவ்வொரு நாளும் இந்த இணையதளங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த தமிழ் திரைப்படங்கள் கூடாக பெற்றது அதிகம் அதிகம் என்பதை இங்கே கூற விரும்புகின்றேன். தலைவர் அவர்களே, சொல்லுங்கய்யா. இங்கே அதிகாலை நேரத்திலே பொழுதை காண முடியாத அந்த இருட்டு நேரத்திலே வேலைக்கு ஆளை நோக்கி ஓடுகின்றான். மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து எல்லா அழுத்தங்களும் அவனை தாக்கி அவன் வீடு வருகின்ற பொழுது காற்று போன பலூன் மாதிரி தன் ஆசனத்தில் வந்து அந்த சோபாவில் வந்து இருக்கின்றான். அந்த நேரத்திலே தமிழ் திரைப்படங்களிலே பார்த்த நகைச்சுவை காட்சிகள், அந்த நகைச்சுவையோடு சேர்ந்து அதிலேயே ஊறி தன்னுடைய மன அழுத்தத்தில் இருந்து விடுபடுகிறான். எனவே இந்த திரைப்படங்களுக்கு கூடாக, அதுவும் தமிழ் திரைப்படங்களுக்கு கூடாக எமது சமூகம், தமிழ் சமூகம் பெற்றது அதிகம் அதிகம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமையா. அப்படி இருந்து நீங்க திரைப்படங்களை நடிக்கிறீங்க அப்படின்னா ஒருவேளை அரசியல்ல குதிக்க போறீங்களோன்னு எனக்கு டவுட் வருது. ஏற்கனவே அது குழம்பி கிடக்கு, இதுல நான் வேற போய் குதிக்க. திரைப்படங்களால் தமிழ் சமூகம் உயர்ந்ததே அதிகம். பதிலளிக்க வருகிறார் சுவிட்சர்லாந்து வாழ் திருமதி உமா. வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் நந்தகுமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். அக்காவுக்கு வந்து 5 குழந்தைங்க. ஓகே. அதில் 4 பேர் கல்யாணம் இருக்குது. சரி. இவன் 5ஆவதாக இருக்காங்க இப்போ. சரி. ஸோ நாங்கள் வந்து ஐயங்கார் வடகலை. சரி. ஸோ இவனுக்கு வந்து அம்மாவையும் அக்காவோட பையனை பார்த்துட்டு இருக்கான். வெரி குட். அதேமாரி குடும்ப பாங்கா ஒரு நல்ல படித்த பொண்ணு. சரி. வேலைக்கு போனாலும் போட்டாலும் கூட இருந்து அவள் அம்மா அக்கா 2 பேரும் நல்லபடியாக பார்த்துருக்க, அனுசரணையாக இருக்கக்கூடிய அனுசரியாக இருந்து நல்லபடியாக குடும்பத்தை கவனிச்சுக்கணும். வெரி குட். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம். அதான் நந்தகுமார் பற்றி சொல்லணும்னா ரொம்ப நல்ல பையன். சரி. நல்லா எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துப்பான். வெரி குட். அம்மா தான் அக்கா இருக்கா. சரி. அக்கா பையனும் ஒருத்தருக்கான். ஓகே. அவள்லாம் கூடவே தான் இருப்பாள். அவளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். நல்லா பார்த்துக்கணும். ஆமாம், குறைஞ்சது 12th வரலாம் படித்தாலும் போகிறோம். சரி. நல்ல குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல பொண்ணு அனுசரணையாக இருந்தால் போகும். அவள் ஃபேமிலியும் பார்த்துப்பான். வெரி குட். அதுக்கு நல்ல கேரண்டி நாங்கள். நல்லது. ஆனால் குழந்தையிலேருந்து நாங்கள் பார்த்துன்னு வரோம். ஓகே. அதனால் நல்லா கொடுக்கலாம். அவ்வளோதான் எங்களோட எதிர்பார்ப்பு. மற்றபடி வேறு எதுவும் பண்ணணும்னு இது இல்லை. குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் போகிறோம். வெரி குட். நந்தகுமார் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன பண்ணிருக்கீங்க? டிப்ளமா படிச்சிருக்கேன். சரி. அப்புறம் டிஸ்டன்ஸில் எம்ஏ பண்ணியிருக்கேன். சரி. 20 இயர்ஸாக மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கேன். ஓகே. இப்போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ரைப்பூர்லையா. சரி. லாஸ்ட் 1.5 months. சரி. இதே மெடிக்கல் ஃபீல்டில். ஓகே. மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ். மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ். வெரி குட். ரைட். பெண் எப்படி வேணும்? ஒய்ஃப் சிம்பிள், கேரிங்க. ஓகே. அக்கா அம்மா எல்லாரும் இது பண்ணி ஓகே. இது பண்ண அட்ஜஸ்டபிளாக எல்லாரும் மனுஷாலோட இதமாக இருக்கக்கூடிய நல்ல பெண்ணாக வேணும் இல்லையா? சொந்தக்காரெல்லாம் எல்லாத்தையும் அரவணைச்சின்னு போகிற மாதிரி நல்ல பெண். அதே மாதிரி நல்ல பெண் கிடைப்பாங்க. இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. சிறந்த மருமகள் அந்த ஃபேமிலிக்கு கிடைப்பாங்க, அதாவது உங்கள் ஃபேமிலிக்கு கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். வி.கே. நந்தகுமார், வயது 41, எம்இ முடித்தவர், பிலாயில் சொந்த தொழில் செய்பவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். நந்தகுமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 765727. கல்யாண மாலையில் செந்தில் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28. kmmatrimony.comல இவரது பதிவு எண் 779400. டிப்ளமா இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கிறாரு. சென்னையில் என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. செந்தில் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் டாக்டர் குகப்பிரியன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31. kmmatrimony.comல இவரது பதிவு எண் 747960. ஹோமியோபதியில் எம்டி பண்ணிட்டு ஹோமியோபதி டாக்டராக சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி அல்லது பிஜி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. டாக்டர் குகப்பிரியன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஹேமகுமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். எம்ஏ இருக்கா சார்? சரி.
பிஇ முடிச்சிருக்கான். ஓகே. அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸில் அங்கே வடபழனியில் ஒர்க் பண்ணுறான். சரி. நல்ல பொண்ணாக தேவை சார். சரி. ரெட்டியார் சார். சரி, சொல்லுங்கம்மா. அவன் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். சரி. நல்ல இது. சரி. அவனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பொண்ணா. சரி, சிறந்த பெண் கிடைப்பாங்கம்மா. நட்போட உள்ள நல்ல பெண். அது மாதிரி ஒரு நல்ல பெண், அவருக்கு இதமான ஒரு அருமையான பெண், அம்மாவுக்கு ஒரு சிறந்த மருமகளா சார். ஆமாம் சார். கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக கிடைப்பாங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். கே ஹேமகுமார், வயது 27, ME முடித்தவர், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சென்னையில் பணியிலுள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். ஹேமகுமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 789626. கல்யாண மாலையில் காசிநாதன், இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30. kmmatrimony.comல இவரது பதிவு எண் 775879. பிஇ பண்ணியிருக்கிறாரு. துபாயில் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கிறாரு. எனி டிகிரி அல்லது பிஜி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. காசிநாதன் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் கோகிலா, இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28. kmmatrimony.comல இவங்களது பதிவு எண் 734224. பிடெக் பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் டிப்டி மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி வித் பிஜி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. கோகிலாவின் விருப்பத்திற்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். திரு பாஸ்கர் அவர்கள் இங்கே இருந்து இவ்வளவு முயற்சி பண்ணி தமிழில் பேசுகிறாருன்னா அவரை ரொம்ப ரொம்ப பாராட்டணும். சாதாரண விஷயம் இல்லைங்க அது. சும்மா விட்டால் எல்லாரும் பேசிடுவான். மேடையில் ஒரு மைக்கை கொடுத்து ஒரு 100-200 பேரை உட்கார வச்சு பேச விட்டா தான் வலி தெரியும். அதில் அவர் சொல்கிறதெல்லாம் கட்டப்பொம்மன் கருத்து. அதை மஞ்சள் அரைத்தாயா மசாலா அரைத்தாயான்னு சொல்ல முடியாது. அந்த வேகமும் ஆவேசமும் சொல்லணும். சொன்னாலே தொண்டையை பிடிச்சிக்கும். அதையும் மீறி தண்ணியை குடிச்சு அவர் பேசினார்னா ஒரே காரணம், சமூகத்துக்கு தமிழ் திரைப்படங்கள் கொடுத்தது அதிகம், தண்ணி குடிச்சது அதிகம். நல்லா பேசியிருக்கிறாங்க. வேடிக்கையெல்லாம் விட்டுடலாம். தமிழ் சினிமா இந்த சமூகத்துக்கு வீரத்தை கற்றுக் கொடுத்தது, பகுத்தறிவை வழங்கியது. பட்டுக்கோட்டையின் பாடல்களில் இல்லாதது என்ன? பொது உடைமை சிந்தனைகளை புறப்பட்ட இடத்திலெல்லாம் பேசிக்கொண்டு போனான். அதை தந்தது தமிழ் சினிமா. அது மட்டுமா, ஆடி ஓடி அழுத்து போய் வருகிற மனிதனுக்கு மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் இருக்குல்ல, அது போவதற்கு உதவி செய்வது தமிழ் சினிமான்னு அவர் சொல்லியிருக்கிறார். இங்கே எத்தனை தடவை பார்த்தாலும் சரிக்காதது. இன்னைக்கு காலையில் கூட அப்துல் ஹமீத் ஐயா சொல்லிட்டு இருந்தார், எனக்கு தெரியும் இந்த சீனில் இதுதான் வரும்னு, இருந்தாலும் வடிவேலு வந்தால் ஏன் திரும்ப திரும்ப பார்க்குறோம்? வடிவேலை பார்த்தாலே எப்படி உதப்பட போகிறாரு தெரியும். 2 பேர் ஒரு கடையில் இது வாங்குறாங்க, கூல் ட்ரிங்க்ஸு. இவன் வாங்கி வச்சுட்டு திரும்ப அது உள்ளே விழுந்துடும் குப்பை தொட்டிக்குள்ளே. இன்னொருத்த வாங்கினதை வச்சு இவர் திட்டுவான். கடைசியில் உள்ளேருந்து எடுத்த பிறகு அவன் கும்புன்னு கும்புவான். இதை பார்க்கும்போது நமக்கு தெரியும் அடுத்து என்ன நடக்கும்னு தெரியும். நடக்கிறது என்னன்னு தெரியாமல் இருக்கிறதுனால தான் நாம் பத்திரிகைகள் இது கதைகள்லாம் படிக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டே பார்க்குறோம்னா நகைச்சுவையினுடைய வீச்சு எவ்வளவு. அதுதான் என் மன அழுத்தத்தை போக்குகிறது. நீ டாக்டர்கிட்ட போகிறதை குறைப்பது தமிழ் சினிமான்னு சொல்லிட்டு பாஸ்கர் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். இப்போ இதுக்கு பதில் சொல்லணும். திருமதி உமா அவர்கள் பெற்றது இல்லை இழந்தது அதிகம் அப்படின்னு சொல்ல வராங்க. சக்கரை பொங்கல்ல வடகரிய கலந்தா எப்படி இருக்கும்? கேவலமா இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. இப்ப வர திரைப்படங்கள்ல பார்க்கவும் முடியல, அந்த பார்த்த விஷயங்களை மத்தவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளவும் முடியல. எப்படி வகைப்படுத்தலாம் இப்ப வர திரைப்படங்களை? மசாலா படம், ஆக்ஷன் மசாலா படம், ரொமான்ஸ் படம், கற்பனை படம், பேய் படம், கொஞ்சம் குடும்ப படம், அந்த படம் இந்த படம் நிறைய படங்கள் வருது. அது என்னமா கொஞ்சம் குடும்பம்? குடும்ப படங்கள் எங்க சார் வருது? அதானே. இப்படி வர படங்களை பெரும்பாலான திரைப்படங்களை பொழுதுபோக்கு அம்சமா பார்க்கலாமே தவிர
எங்களுடைய தமிழ் சமூகம் பெற்றுக்கொள்கிறது அப்படின்னு பேசுறாரு. எந்த வருஷத்து கதையெல்லாம் பேசினாரு? எதிரணியில வந்து பேசினவரு 1950. நாங்கெல்லாம் பிறக்கவே இல்லைங்க இதுல பாதி பேரு. ஏங்க இப்போ வந்த படம் ஏதாவது சொல்லியிருக்கலாம்லங்க. திரைப்படத்துல நடிக்கிறவங்க வேணா பேரு, புகழ், அந்தஸ்து, பதவி, அரசியல் அப்படின்னு கிடைக்குது. அத பாக்குற எங்களுக்கு, கோடான கோடி மக்களுக்கு, தமிழ் சமூகத்துக்கு என்ன கிடைக்குது? டிக்கெட்ல பாதி கிடைக்குதுல, ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா உன்னா சொல்லிடுறீங்க, ராஜா சார் நடிச்சாரு, படத்துல நடிச்சாரு, ஷேயாவுக்கு அப்பாவை நடிச்சாருன்னு சொல்றீங்க. இப்ப என்ன எடுத்துக்கோங்க, ஆர்யாவுக்கு ஜோடியா நடிக்கிறன்னு கனவு காண்ற என்ன ஆர்யாவுக்கு அக்காவை நடிக்கிறீங்களான்னு கேட்டா எப்படி ஃபீல் பண்ணுவேன்? கொஞ்சம் ஃபீலிங் ஜாஸ்தியா அந்த மாதிரி தான் நீங்க ஃபீல் பண்ணீங்க, அது எனக்கு தெரியும். ஹலோ, அப்படி இருந்தோ நான் எப்பமா உங்களுக்கு சொன்னேன்? அப்படி இருந்தும் நீங்க திரைப்படங்களை நடிக்கிறீங்க அப்படின்னா ஒருவேளை அரசியல்ல குதிக்க போறீங்களோன்னு எனக்கு டவுட் வருது. ஏற்கனவே அது குழம்பி கிடக்கு, இதுல நான் வேற போய் குதிக்கிறேன். ரஜினி சார் கூட நடிப்பீங்க, அவர் நடிச்ச படத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க, நீங்க நடிச்ச படத்தை மட்டும் நாங்க பார்க்கணும். நான் ஒன்னும் சொல்லவே இல்லையேம்மா. நடுவுல வந்து உட்கார வச்சது எதுக்கு? நடுவர் இல்ல. இவ்வளவு நேரம் தெரியாம தான் உட்கார்ந்துருக்கேன். என்னவளே அடி என்னவளே என்று என்னவளே அடி என்னவளே. அப்புறம் திரைப்படங்களால் தமிழ் சமூகம் இழந்ததே அதிகம். திரு உமா தொடர பெற்றதே அதிகம் என பதிலளிக்க வருகிறார் திரு சுரேஷ். அடுத்த வாரம் பாடல்களில் தமிழ் இல்லை, வசனங்களில் தமிழ் இல்லை, நடிகையே தமிழ் நடிகை இல்லை. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.